என் அன்பு செல்லமே, தேடி தேடி எந்த கோவிலுக்கு போனால் நம்மளுடைய கஷ்டங்கள் சரியாகும் என்ற நீ ஒவ்வொரு கோயிலாக தேடி தேடி போய் உன்னுடைய மன பாரத்தை எல்லா கடவுளிடமும் சொல்லி வந்தாய். என்னுடைய தங்கமே, கடன் பட்டவன் நெஞ்சம் போல் கலங்கி நிற்காதே. பட முடியாத கஷ்டம் வந்துவிட்டது, தாங்க முடியாத கஷ்டம் வந்துவிட்டது என்று பயப்படாதே. இன்னும் 3 வாரங்களே எனது அருளால் இந்த நிலை மாறும், கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். நான் சொல்கிறேன், நீ நம்பு. நீ நம்பினால் என்னால் அனைத்து காரியங்களையும் செய்ய முடியும். எனக்காக நீ இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தாய், எனக்காக 3 வாரங்கள் மட்டும் காத்திரு. உனக்கான சந்தோஷத்தை நான் உருவாக்கி தருகிறேன். உன் கண்ணீருக்கும் உன் கவலைக்கும் யார் காரணமோ அவர்கள் கூடிய விரைவில் உன் காலடியில் விழ வைப்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொள். உன் கண்ணீர் இனி எந்த ஒரு நொடியும் தேவையில்லாமல் வராது. உன் எல்லா பிரச்சனைகளுக்கான வழிகளையும் நான் காட்டுகிறேன். அதன் மூலமாக சீக்கிரத்தில் நீ எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுபட்டு சந்தோஷமாக நிம்மதியாக நீ வாழ்வாய். யாரோ ஒருவர் ஏதோ சொல்கிறார் என்று நினைக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லது நடக்கும் என்று நினைத்து வா. உன் பிரச்சனைகளுக்கான விடிவு காலத்தை நான் தருகிறேன். உன்னுடைய பிரச்சனைக்காக நீ அழுவாதே. உன் பிரச்சனைகளானது முடிந்து விட்டது என்று மட்டும் நினைத்துக்கொள். எனக்காக இந்த நேரத்தையும் காலத்தையும் மட்டும் தா. உனக்காக நான் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷத்தை தருகிறேன். உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை துவங்கிவிட்டது. இன்னும் 3 வாரங்களில் அனைத்துமே உனக்கு கிடைத்துவிடும். தீராத கடனால் நீ மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி யாரை பார்த்தாலும் பயந்து ஓடி ஒளிகிறாய். யாராவது ஏதாவது சொல்லிவிடுவார்களோ, கேட்டு விடுவார்களோ, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கேவலமாக நினைத்து விடுவார்களோ என்று ஒரு எண்ணத்திற்கு வந்து யாரிடமும் பேசாமல் ஒதுங்கி ஒதுங்கி நிற்கிறாய். உன் வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆகிவிட்டதா என்று யாராவது கேட்டு விடுவார்களோ என்று நடுங்குகிறாய். இதற்கெல்லாம் ஒரே விஷயம் நீ செய்தால் உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விஷயங்களும் மாறிவிடும். கடன் சுமைகளானது காணாமல் போய்விடும். நான் சொல்கிறேன், நன்றாக ஞாபகம் வைத்து இதை செய்து வா. வியாழக்கிழமை தோறும் குங்குமம் வாங்கி வைத்துக்கொள். வெள்ளிக்கிழமை அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு அந்த குங்குமத்தை கொடுத்துவிட. கடன் பிரச்சனை உன்னை விட்டு நீங்கிவிட. நான் சொன்னது நிச்சயமாக புரிந்திருக்கும். இதை ஒரு 3 வாரம் செய்து வா. நிச்சயமாக உனக்கான பலனை நீ அடைவாய். உன்னுடைய காரியங்களும் கைகூடும். உன்னுடைய தீராத கடன் சுமையும் சீக்கிரமாக உன்னிடமிருந்து போகி அது பிறகு உனக்கு நிறைய செல்வமும் வளங்களும் சேர ஆரம்பிக்கும். இதை நீ செய்து வரும் பொழுது நீ வேண்டிக்கொள். நான் உனக்காக நிச்சயமாக செய்வேன். தங்கமே, உனக்கு நான் நல்ல வழி காட்டும் பொழுதுதான் இந்த ஒரு வாக்கு உனக்கு காதில் கேட்டிருக்கும். அதனால் சொல்கிறேன், நிச்சயமாக செய்து வரும் பொழுது உன் வீட்டில் முழுவதும் வற்றாத செல்வங்களும் நிறைந்த சந்தோஷமும் இருக்கும். தேவையில்லாத கடன் சுமைகளும் உன் வாழ்க்கையில் இருக்கும் பணம் பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கிவிடும். தைரியமாக இரு. எல்லாம் ஒரு நாள் மாறும், மாறக்கூடியதுதான். அதற்காக சில விஷயங்களை மனிதனாக பிரிந்து செய்துதான் ஆக வேண்டும். உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. நல்ல நேரம் வந்த பிறகுதான் இது உன்னால் செய்ய முடியும். நம்பிக்கையுடன் இரு. சாய் இருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் வழி சொல்வேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.